வெல்கம் டு டாப் சூப்பர் மேக்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இன்இக்வாலிட்டிஸை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக சால்வ் பண்ணி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ ஆல்ரெடி அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வந்தீங்கன்னா எப்படி அதை அப்ரோச் பண்ணுறது, எக்ஸாம்பிள் நம்ம எப்படி இதை பார்க்கணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துலாம். சரியா? ஸோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கம்மா. ஸோ கொஸ்டின் நம்பர் 1ல ஜஸ்ட் என்ன பண்ணுவோம், சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் மட்டும் நான் கன்க்ளூஷன் செக் பண்ணுவேன்னா, இங்கே எனக்கு எக்ஸ்ல இருந்து சி வரணும், இங்கே எனக்கு இல இருந்து ஏ போகணும். ஓகேவா? எனக்கு எப்பவுமே சோர்ஸ்ல இருந்து டெஸ்டினேஷன் தான் போகணும். அப்போ எனக்கு எக்ஸ்ல இருந்து சி போகணும் அப்படின்னா இங்க ரெண்டு பார்ட்டா கொடுத்துருக்காங்களா, அப்போ இந்த ரெண்டு பார்ட்டை கனெக்ட் பண்ற வேரியபிள் என்னவா இருக்கும்னு பாருங்க. ஸோ வி கனெக்ட் ஆகுதா, இங்கே வி இருக்கு, இங்கே வி இருக்கா, எக்ஸ்ல இருந்து கியூல இருந்து வி, அகைன் இந்த வில இருந்து இசட்ல இருந்து ஏல இருந்து சி. அப்ப சோர்ஸ் டெஸ்டினேஷன் ரீச் ஆயிடுச்சுலப்பா. அகைன் என்னோட பாத்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே என்ன இருக்கு, செகண்ட் ப்ரியாரிட்டி சிம்பிள் மட்டும் தான் இருக்கா, கன்க்ளூஷன் செகண்ட் ப்ரியாரிட்டி சிம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப கன்க்ளூஷன் 1 கண்டிப்பா ஃபாலோ ஆகும். ஓகேவா? அதே மாதிரி கன்க்ளூஷன் 2 பாருங்க, ஈல இருந்து ஏ போகணும். ஓகேவாப்பா? இ எங்க இருக்கு, இங்க இருக்கு, ஏன்றது எங்கப்பா இருக்கு, எனக்கு பார்ட் 2ல இருக்கா. அப்ப ஈல இருந்து ஜில இருந்து வில இருந்து இசட்ல இருந்து எனக்கு ஏ வந்துருச்சா. அப்போ நான் டிராவல் பண்ணக்கூடிய பாத்ல எனக்கு என்னென்ன சிம்பிள்ஸ் பா இருக்கு, செகண்ட் ப்ரியாரிட்டி தேர்ட் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க. அப்ப செகண்ட் அண்ட் தேர்ட் ப்ரியாரிட்டி இருந்துச்சுன்னா எனக்கான ப்ரியாரிட்டி சிம்பிள் என்னவா இருக்குங்க, செகண்ட் ப்ரியாரிட்டி சிம்பிள் தான் இருக்கணும். அப்ப செகண்ட் ப்ரியாரிட்டி சிம்பிள் தான் எனக்கு கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப என்னோட ஆன்சர் ரெண்டுமே ஃபாலோ ஆகணும். அப்ப ரெண்டுமே ஃபாலோன்றது எங்கப்பா கொடுத்துருக்காங்க, ஆன்சர் சி, போத் கன்க்ளூஷன் 1 and 2 ஃபாலோ அப்படின்றதா இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணணும், நம்ம எக்ஸாம்ல ஃபாஸ்டா அது பார்க்கணும். ஓகேவா? ஏன்னா நமக்கு பேங்கிங் பொறுத்த வரைக்கும் டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? நம்ம ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 35 கொஸ்டின் எனக்கு ரீசனிங்ல இருக்கு அப்படின்னா எனக்கு கொடுக்கக்கூடிய டைமே வந்து பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் தான். ஓகேவாப்பா? அப்போ அந்த 20 நிமிஷத்துல 35 கொஸ்டின் போடணும் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஸ்கோரிங் பார்ட் எல்லாமே நான் 1 or 2 மினிட்ஸ்ல முடிச்சா மட்டும் தான் என்ன பண்ண முடியும், என்னால ரிமைனிங் இருக்க பசில் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் என்னால் போட முடியும். அதனால எந்தெந்த பார்ட்லாம் நம்மளால டைம் சேவ் பண்ண முடியுமோ அந்தந்த பார்ட்ல நல்ல டைம் சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 2. எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கப்பா, என்ல இருந்து டி, பில இருந்து டி. ஓகேவா? எனக்கு என்ல இருந்து டி டிராவல் ஆகணும், அதே மாதிரி பில இருந்து எனக்கு டி டிராவல் ஆகணுமா. ஃபர்ஸ்ட் என் டு டி பார்த்துடலாமா. என்ல இருந்து எனக்கு எங்கப்பா கனெக்டிங் பாயிண்ட் இருக்கு, ஓ இந்த ஓ வச்சு தான் கனெக்ட் பண்ண முடியும். என்ல இருந்து எனக்கு ஓவே வராது, அப்ப எனக்கு சோர்ஸ் டெஸ்டினேஷன் கண்டிப்பா ரீச் ஆகாதுல. அப்ப கன்க்ளூஷன் 1 எனக்கு ஃபாலோ ஆகாது. அகைன் எனக்கு பில இருந்து டி, ஸோ பில இருந்து எனக்கு ஓ வரலாமா. ஸோ பில இருந்து எனக்கு ஓ வரும், ஓல இருந்து ஆர்ல இருந்து எஸ்ல இருந்து டி. ஸோ சோர்ஸ் டெஸ்டினேஷன் ரீச் ஆயிருச்சு. நான் டிராவல் பண்ண பாத்ல என்னென்ன சிம்பிள்ஸ்லாம் இருக்கு, செகண்ட் ப்ரியாரிட்டி, ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, அகைன் தேர்ட் ப்ரியாரிட்டி. இந்த மூணுமே என்ன சிம்பிள் ஃபாலோ ஆகணும் கன்க்ளூஷன்ல, ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி சிம்பிள் ஃபாலோ ஆகணும். எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி தான் கொடுத்துருக்காங்க. அப்ப கன்க்ளூஷன் 2 ஃபாலோ, என்னோட ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வரணும். ஓகேவா? உங்களுக்கு அடுத்த கேள்வி பாருங்க, கொஸ்டின் நம்பர் 3. ஸோ dy t is equal to y கொடுத்துருக்காங்களா. ஸோ கண்டிப்பா இது எதிராக வரக்கு பாசிபிள் இருக்கு. நான் என்ன செக் பண்ணுவேங்க, சோர்ஸ் டெஸ்டினேஷன் மட்டும் ரீச் ஆகுதான்னு செக் பண்ணாலே போதும். ஓகேவா? ஸோ இப்போ டீல இருந்து எனக்கு ஒய் போகணுமாப்பா. ஸோ டீல இருந்து யூல இருந்து யூ, ஸோ அப்போ இதுவும் யூ இருக்கா. அப்போ யூல இருந்து டபிள்யூல இருந்து எக்ஸ்ல இருந்து ஒய். அப்போ சோர்ஸ் டெஸ்டினேஷன் எனக்கு ரீச் ஆயிருச்சு. அகைன் எனக்கான ப்ரியாரிட்டி சிம்பிள் பாருங்க, செகண்ட் தேர்ட் மட்டும் தான் இருக்கு. ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி சிம்பிள் கொடுத்துருக்காங்களா. அப்ப இதுவும் நாட் ஃபாலோ, இதுவும் நாட் ஃபாலோ. ஸோ ரெண்டுமே நாட் ஃபாலோ ஆயிருக்கு. சோர்ஸ் டெஸ்டினேஷன் ரீச் ஆயிருச்சு. dy வேரியபிள் சேமா இருக்கா. அப்ப என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும், நெய்தர் நார் போடக்கூடாது, எய்தர் ஆர் வரணும். ஓகேவாப்பா? என்னோட ஆன்சர் இங்க ஆப்ஷன் சி தான் வரணும். ஓகேவா? உங்களுக்கு அடுத்த கேள்வி பாருங்க, கொஸ்டின் நம்பர் 4. ஸோ w வந்து டி போடுமா, ஏன்னா w தான் இங்க சோர்ஸ், டீன்றது டெஸ்டினேஷன். இங்க ஒய்ல இருந்து டி, ஸோ ஒய்ன்றது சோர்ஸ், டீன்றது டெஸ்டினேஷனா. ஸோ w டு டி எங்கப்பா போகும், ஸோ மொத்தம் 3 பார்ட் இருக்கா. ஸோ இங்க டபிள்யூல இருக்கு, இங்க டி இருக்கா. ஸோ செகண்ட் பார்ட்ல டி இருக்கு. ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா டபிள்யூல இருந்து வி வருமா, வில இருந்து எஸ்ல இருந்து டி. ஸோ 3 சிம்பிளுமே இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் மூணுமே இருந்துச்சு. என்ன சிம்பிள் வரணும், ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி சிம்பிள் தான் வரணும். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி சிம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ கன்க்ளூஷன் 1 எனக்கு ஃபாலோ ஆகும். அகைன் கன்க்ளூஷன் 2 பாருங்க, ஒய்ல இருந்து டி போகணுமாப்பா. ஸோ ஒய்ல இருந்து டி போகணும் அப்படின்னா ஒய்ல இருந்து எஸ் வரலாம், எஸ்ல இருந்து டி வரலாமா. அப்போ டிராவல் பண்ண பாத்துல ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி செகண்ட் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்களா, சாரி ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி தேர்ட் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ 1 and 3rd ப்ரியாரிட்டி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி தான் எனக்கான ஆன்சர் இருக்கணுமா கன்க்ளூஷன்ல. ஸோ கன்க்ளூஷன்ல ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி தான் இருக்கு. அப்ப ரெண்டுமே ஃபாலோ ஆகும். அப்ப என்னோட ஆன்சர் போத் கன்க்ளூஷன் 1 and 2 ஃபாலோ. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வரப்போகுது. ஓகேவாப்பா? உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்கம்மா, கொஸ்டின் நம்பர் 5. ஸோ ஏல இருந்து ஏல இருந்து ஸோ அப்போ எனக்கு கிரேட்டர் தென் ஈக்குவல் இருக்கு. ஸோ எய்தர் பாசிபிள் இருக்கு. ஓகேவா? ஸோ எய்தராரும் வரலாம். இது பார்த்தோன்னே எய்தரார் போட்டுறாதீங்க. எனக்கு சோர்ஸ் டெஸ்டினேஷன் ரீச் ஆச்சுன்னா எய்தரார், இல்லைன்னா நெய்தர் நார் தான். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, எனக்கு ஏல இருந்து போக முடியுமா பாப்பமா. ஸோ ஏல இருந்து
பில இருந்து எனக்கு இ வந்துருச்சு. ஓகேவா? அப்ப எனக்கு சோர்ஸ் டெஸ்டினேஷன் எனக்கு ரீச் ஆகுது. அப்போ இங்க செகண்ட் ப்ரியாரிட்டி, இங்கேயும் செகண்ட் ப்ரியாரிட்டி. ஆனா கன்க்ளூஷன்ல கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, இங்க தேர்ட் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்களா? அப்ப இதுவும் வராது, இதுவும் வராது. ஆனா எனக்கு சோர்ஸ் டெஸ்டினேஷன் ரீச் ஆயிடுச்சுல, வேரியபிள் சேமா இருக்குல்ல, அப்ப என்ன பண்ணிக்கலாம், அதை எய்தர் எடுத்துக்கலாமா? அப்ப என்னோட ஆன்சர் இங்க ஆப்ஷன் டி, எய்தர் கன்க்ளூஷன் 1 or 2 ஃபாலோ அப்படின்னு தான் வரணும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் தான். நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணீங்கனாலே போதும், என்ன பண்ணிடலாம், ஆட்டோமேட்டிக்காக இதில் நம்ம ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ தொடர்ந்து இதே மாதிரி அப்டேட்ஸ் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.